அயனார் துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா சோழனுடைய காதலை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஊருக்கும் வந்துடுறாங்க. சோழன் பார்த்தா நிலா கிட்ட மறுபடியும் தான் மனசில் இருக்கிற காதலை பற்றியும் தான் காதலை நீங்கள் ஏற்றுக்கிற முடியுமா முடியாதான்னு சொல்லி கடைசியாக ஒரு தடவை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சோழன் நினைக்கிறாரு. நிலா கிட்ட பேசுவோமா வேணாமான்னு சொல்லி இதை பற்றியே தயங்கி தயங்கி நிற்கிறாரு. என்ன, நானும் உங்களை காலிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட சுற்றி சுற்றி வரீங்க, என்ன என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாங்க பேசணும், வெளியில் அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்ட் போமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சரின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே போகலாம், காஃபி ஷாப் போகலாமா, பீச் போகலாமா, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், உங்கள் விருப்பம், நீங்கள் தானே பேசணும்னு சொன்னீங்க, எங்கே போகணுமோ போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும், சரி பீச்சுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், போகலாமே அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் பார்த்தா பீச்சுக்கு வராங்க. என்ன வந்ததுலேருந்து பீச்சையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கடலை வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர என்ன சொல்லணும்னோ சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும். அது நிலா உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியலை, சரி எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நான் சொல்லிடுறேன். நிலா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா, உங்களை நான் மனசார காதலிக்கிறேன், என் மனசில் அவ்வளவு காதல் இருக்குது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அளந்து என்னால் சொல்லவே முடியாது. உங்களை எப்போ நான் முதல்ல பார்த்தேனோ அந்த நிமிஷமே நீங்கள் தான் என் மனைவியாக வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணது எல்லாமே கடவுளாக அமைச்சு கொடுத்தது. நீங்கள் என்னுடைய மனைவியும் ஆயிட்டீங்க, நான் உன் கழுத்தில் தாலியும் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறது, ஏன் இப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே, அப்போ நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக தீச்சட்டியெல்லாம் எடுத்தீங்களே, உங்கள் உடம்பை நீங்கள் காயப்படுத்தி உங்களை நீங்கள் வருத்தி எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பரிகாரம்லாம் பண்ணீங்களே, அதெல்லாம் பார்த்ததும் என் மனசில் உங்கள் மேலே இருக்கிற காதல் இன்னும் அதிகமாயிருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நிலா, நான் உங்களை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். ஐ லவ் யூ நிலா, என்னுடைய காதலை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நிலா, நமக்குள்ளே விவாகரத்தெல்லாம் வேணாம், என் காதலை ஒரே ஒரு தடவை கன்சிடர் பண்ணுங்களேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், போய் சொல்லியிருக்கேன் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவரையும் நான் எந்த தப்பு பண்ணியிருந்தேனோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்ககிட்ட நான் எந்த ஒளிவு மறைவும் வைக்க விரும்பலை. தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்கங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவோ நிலாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்ன சோழன், திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னு, அப்புறம் என்ன, ஏன் நீங்கள் இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்கள் மனசில் ஒரு மூலையில் கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நிலாவுக்கு பார்த்தா அதில் மறுப்பு சொல்லவே முடியலை. நிலாவுக்கு சோழன் ஹெல்ப் பண்ணதுலேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிலாவுக்கு அந்த தீச்சட்டி எடுத்து கையில் தீக்காய் ஆகும்போது சோழன் அவ்வளவு அக்கறையாக பார்த்துக்கிட்டதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தா நிலா நினச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சோழன், நான் பொய் சொல்ல விரும்பலை, உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி காதல் அப்படின்னு சொல்லி இதுவரையும் நான் எதையுமே யோசிக்கலை. உங்கள் மேலே எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்ததே இல்லை. இங்கே பாருங்க சோழன், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, சட்டப்படி நீங்களும் நானும் கணவன் மனைவி, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இப்போ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடுறோம். மற்றபடி உங்களை நான் அப்படி யோசிக்கலை சோழன், உங்கள் மேலே எனக்கு காதல் வரலையே, காதல் வந்திருந்தா நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன். உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, மற்றபடி உங்களை நான் அப்படி தப்பான எண்ணத்தில் இது வரைய யோசிச்சு பார்த்ததும் இல்லை, அப்படி ஒரு பார்வையில் உங்களை நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னங்க சரி இப்போ என் மேலே உங்களுக்கு காதல் இல்லை, இனிமேல் போக போகவாது என் மேலே உங்களுக்கு காதல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதே இப்படியே திடுதுப்புன்னு கேட்டால் நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும், போக போக வரவும் செய்யலாம், வராமலையும் போகலாம், நீங்கள் ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போகலாம், நான் ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போகலாம், இப்படி இருக்கையில் காதல் வருமா வராதானா, என்னங்க இதென்ன ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க என் மனசில் இருக்க சொல்லிட்டேன், இதனால என் மேலே உங்களுக்கு கோபம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், கோபம்லாம் இருக்குதான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இதில் என்னங்க கோபம், என் மனசில் இருக்கிறது சொன்னது ஒரு குத்தமாங்க, என் மனசில் நானும் எப்படிங்க எல்லாத்தையும் போட்டு பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறது, பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக வெடிச்சிருங்க. அதனால தான் எதுக்கு இத்தனை நாள் அதுவும் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிற காதல் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதை உங்ககிட்ட எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியே ஆகணும்னு நினச்சேன், அதனால தான் சொன்னேன்.
இது மேலே எதுவும் கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதெல்லாம் ஒரு கோபமும் இல்லை, நீங்கள் உங்கள் மனசில் இருக்க தானே சொன்னீங்க, நானும் என் மனசில் இருக்க சொன்னதில் உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், கோபம் இல்லைன்னு பொய் சொல்லவா சொல்கிறீங்க, எந்த ஒரு பையனும் தான் காதலை சொல்லும்போது அந்த பொண்ணு காதலை ஏற்றுக்கணும்னு நினச்சி தான் சொல்லுவான், அந்த எண்ணத்தில் தான் நானும் சொன்னேன், நீங்கள் சரி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் எங்கே நம்ம நினச்சது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலா பார்த்தா சிரிக்கிறாங்க. அங்கே பீச்சில் பார்த்தா 2 குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கையில் நிலாவை பார்த்தா இடிக்கவும், நிலா பார்த்தா சோழன் மேலே போய் சாஞ்சு, நிலாவும் சோழனும் பார்த்தா பீச்சில் அப்படியே விழுந்து 2 பேரும் பார்த்தா பீச்சில் உருண்டு இங்கே கடலில் 2 பேரும் அப்படியே விழுந்துடுறாங்க.